இஸ்ரேல் மக்கள் சுமார் 500 ஆண்டுகள் தீர்க்கதரிசிகளால் நியாயம் விசாரிக்கப்பட்டார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் ராஜா வேண்டும் என்று கேட்ட நிமித்தம் கர்த்தர் அவர்களுக்கு ராஜாவை ஏற்படுத்துதல். கர்த்தரின் மனமகிழ்ச்சி. வேதாகம தியானம் 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம். சாமுவேலுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அதனால் தன்னோட குமாரர்களை இஸ்ரவேலின் மேலே நியாயாதிபதிகளாக வைக்கிறாரு. மூத்த குமாரனோட பேர் யோவேல், இளைய குமாரனோட பேர் அபியா. அவர்கள் பெயர் செபாவிலே நியாயாதிபதிகளாக இருக்கிறாங்க. சாமுவேலோட குமாரர்கள் சாமுவேலோட வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டுறாங்க. இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்க பணம் வாங்கிட்டு நியாயத்தை புரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சாமுவேல்கிட்ட போய் சொல்கிறாங்க. நீங்கள் வயசாகிடுச்சு, உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்க உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்ல, அதனால் எல்லா ஜாதிகளிலும் இருக்கிற மாதிரி எங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி சாமுவேல்கிட்ட சொல்கிறாங்க மக்கள். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று ஜனங்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. சாமுவேல் உடனே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறான். கர்த்தர் சொல்கிறாரு, ஜனங்கள் உங்ககிட்ட சொன்னது எல்லாவற்றையும் ஜனங்களோட பேச்சை கேளு. அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்ன தான் ஆளாதபடிக்கு தள்ளினார்கள். நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேறு தேவர்களை சேவிக்கிறாங்க. தங்களுடைய எல்லா செய்கைகளின்படியும் செஞ்சது போல் இப்போயும் அவர்கள் உனக்கும் செய்கிறாங்க. அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை நீ கேளு. ஆனால் உன்னோட அபிப்பிராயத்தை, ஒரு ராஜா எப்படி இருப்பாருன்றத சொல்லிடு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு. சாமுவேல் ராஜா வேண்டுமென்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறாரு. உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னென்னா, உங்கள் குமாரர்களை தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி ரத சாரதிகளாகவும் குதிரை வீரராகவும் ராஜா வைத்து கொள்ளுவான். 1000 பேருக்கும் 50 பேருக்கும் தலைவராகவும் தன் நிலத்தை உழுகிறவர்களாகவும் தன்னோட விளைச்சலை அறுக்கிறவர்களாகவும் தன் யுத்த ஆயுதங்களை தன் ரதங்களின் பனிமுட்டுகளை செய்கிறவர்களாகவும் உங்கள் குமாரரை வைத்து கொள்ளுவான். உங்கள் குமாரத்திகளை பரிமளம் தைலம் செய்கிறவர்களாகவும் சமையல் பண்ணுகிறவர்களாகவும் அப்பம் சுடுகிறவர்களாகவும் ராஜா வேலைக்கு அமர்த்தி கொள்வான். உங்கள் வயல்களில், உங்கள் திராட்சை தோட்டங்களில், உங்கள் ஒலிவ தோப்புகளில் நல்லவைகளை ராஜா எடுத்து தன்னுடைய ஊழியக்காரருக்கு கொடுப்பான். உங்கள் தானியத்திலையும் உங்கள் திராட்சை பலனிலையும் ராஜா தசமபாகம் வாங்கி தன் பிரதானிகளுக்கும் தன் சேவகர்களுக்கும் கொடுப்பான். உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரிகளையும் உங்களில் திறமையான வாலிபரையும் உங்கள் கழுதைகளை எடுத்து தன்னோட வேலைக்கு ராஜா வைத்து கொள்ளுவான். உங்கள் ஆடுகளிலே 10ல் 1 ராஜா எடுத்துக்கொள்ளுவான். நீங்களும் அவனுக்கு வேலைக்காரர் ஆவீர்கள். நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே நீங்கள் கடவுளிடத்தில் முறையிடுவீர்கள். கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் அப்படின்னு சாமுவேல் ஜனங்கக்கிட்ட சொல்கிறாரு. ஜனங்களோ சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படியல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேணும், சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம், எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு போவார், அவர் யுத்தங்களை நடத்துவார் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளெல்லாம் கேட்டுட்டு அவைகளை கர்த்தருக்கு தெரியப்படுத்துகிறான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து. உடனே சாமுவேல் ஜனங்கக்கிட்ட சரின்னு சொல்லி ஜனங்களை பார்த்து அவரவர் தங்கள் ஊர்களுக்கு போகலான்னு சொல்கிறாரு. ஆமேன் என்று சொல்லி 8ஆம் அதிகாரம் நிறைவடைகிறது. ஆமேன்.